ஒரு சிலரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுலபமா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சின்ன வயசுல என்னதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலுமே, நாளடைவில பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு மனிதரா மாறிருவாங்க. வாழ்க்கையில ரொம்ப முன்னேறிருவாங்க. இத பார்த்துட்டு பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு லக் இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப அதிகமா அதிர்ஷ்டம் இருந்துச்சு. அதனால தான் அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மனிதர்கள்ட்ட நீங்க போய் கேட்டா தான் தெரியும், அவங்க வாழ்க்கையில என்னலாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்னிட்டு. இந்த மாதிரி உண்மையிலேயே அதிர்ஷ்டம் இருக்கிற மனிதர்கள் இருக்காங்களா? அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமா பார்ப்போம். முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு வந்தான். அவங்க வீட்ல அவங்க அப்பா, அம்மா, அவங்க பாட்டி எல்லாருமே இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு வந்தான். ஒரு முறை அவங்க பாட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க பாட்டி ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை தத்துவத்த அந்த பையனுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அது என்னன்னா, "இங்க பாருப்பா, எந்த ஒரு மனிதர் இந்த உலகத்துக்கு வந்தாலுமே, அதாவது அந்த குழந்தைய பிறக்குறாங்க பார்த்தீங்களா? அப்படி பிறக்கும்போதே அந்த மனிதரோட கையில 2 பைகள் கொடுக்கப்படும். ஒரு பையில என்ன இருக்குன்னா, ஃபுல்லா அந்த அதிர்ஷ்டம் வந்து நிரம்பி இருக்கும். இன்னொரு பை வந்து எம்ப்டியா இருக்கும். இப்ப இந்த 2 பைகளுமே அவங்க வாழ்க்கையில எப்பவுமே கேரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அதிர்ஷ்டம் இருக்கிற பை என்ன ஆகும்னா, ஒவ்வொரு நாள் நீ உன்னுடைய வாழ்க்கையில கடந்து போக, கடந்து போக அந்த அதிர்ஷ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போய்க்கிட்டே இருக்கும். இப்போ நீ என்ன பண்ணணும்னா, உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே நீ கத்துக்கிற விஷயம் எல்லாத்தையுமே, அந்த காலியா ஒரு பை இருக்கு பார்த்தியா? அதுதான் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். உன்னுடைய வாழ்க்கையில வெவ்வேறு சூழ்நிலைகள்ல நீ வெவ்வேறு அனுபவங்கள பெறுவ. அந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே உன்னுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பையில போட்டுக்கிட்டே வரணும். நாளடைவில என்ன ஆகும்னா, உன்னுடைய லக் வந்து ஒரு சில வருடங்கள் கழிச்சு, அது வந்து கொஞ்சமா குறைஞ்சு காணாம போயிடும். அந்த பை வந்து நாளடைவில எம்ப்டி ஆயிடும். அந்த சூழ்நிலையில கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உன்ன காப்பாத்தும். இப்ப என்னன்னா, உன்கிட்ட 2 பைகள் இருக்கு. ஒரு பையில அதிர்ஷ்டம் இருக்கு. இன்னொரு பை வந்து எம்ப்டியா இருக்கு. நீ உன்னுடைய அதிர்ஷ்டத்த கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணிக்கிட்டே இருப்ப. அதுக்கு தகுந்தாப்புல அந்த எக்ஸ்பீரியன்ஸ எல்லாத்தையுமே கேதர் பண்ணி, இந்த எம்ப்டியா இருக்கிற பையில நீ சேகரிச்சுக்கிட்டே வரணும். இந்த பையனுமே அத கேட்டுக்கிட்டு, "சரிங்க பாட்டி, நான் அப்படியே நடந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே அவன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். அவன் வாழ்க்கை நல்லபடியா போய்க்கிட்டே இருக்கு. "சரிங்க பாட்டி, நான் அப்படியே நடந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சின்ன பையன் அவன் வாழ்க்கையில எப்பவும் போல வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போறான். எல்லா பசங்க மாரியுமே படிச்சுட்டு, அவன் வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கான். இப்ப என்னன்னா, ஒவ்வொரு நாளுமே அவன் சின்ன சின்ன தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறான். ஏன்னா, சின்ன சின்ன பசங்கன்னா கண்டிப்பா தவறுகள் செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி நெறைய இடங்கள்ல மாட்டிக்கிறான். ஆனா, ஒவ்வொரு இடத்துலயுமே அவன் தப்பிச்சு வெளில வந்துர்றான். இந்த மாரி ஒரு சமயம் என்னாச்சுன்னா, அவன் ஸ்கூல்ல இருக்கிற டாய்லெட்ல ஒரு சின்னதா ஒரு வெடிய கொளுத்தி உள்ள போட்டுட்டான். அந்த சமயத்துல அங்க ஒரு டீச்சருமே இருந்திருக்காரு. இப்ப என்னன்னா, வெளில வந்து இந்த பையன பார்த்துட்டாரு. ஆனாலுமே என்னன்னா, அந்த டீச்சர் வந்து அதுதான் முதல் நாள். இவன் இந்த பையன சரியா அடையாளம் காண முடியல. அது ஒரு பெரிய லக்கா இருந்துச்சு. அப்போ அந்த பையன் ஈஸியா தப்பிச்சுட்டான். அதேபோல ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்கூல்ல சரியா படிக்கலனா கூட, எப்படியாவது மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நல்லா படிக்கிற பசங்க கூடலாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டான். அவங்க கூட நல்லா பழகிட்டு, அவங்க கூட சேர்ந்து படிக்கிறது, அப்படி இல்லனா எக்ஸாம்ஸ்ல வந்து பிட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி வேலைகள்லாம் பண்ணி அவன் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்ஸா பாஸ் ஆகி, அடுத்து இப்போ காலேஜுக்கே வந்துட்டான். இப்போ காலேஜ்லயும் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அவனுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டான். அதாவது எப்படி மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டான். ஒவ்வொரு மக்கள்கிட்டயுமே நல்லா பழக ஆரம்பிச்சான். இவனுடைய பழக்கவழக்கம் என்னாச்சுன்னா, அங்க இருக்கிற நெறைய கம்பெனிஸ்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ் கூடலாம் நல்லபடியா பழக்கவழக்கம் வச்சுக்கிட்டான். இதனால என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவன் காலேஜ் முடிக்கிற அந்த சமயத்தில, அந்த எம்ப்ளாயீஸ் மூலமா அவங்க கம்பெனியில ஒரு நல்ல வேலையுமே வாங்கிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில எல்லாமே ஒரு லக்குல நடந்த மாரி தான் இருக்கும். ஏன்னா, பல சூழ்நிலைகள்ல பல பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டான். ஆனாலுமே, அந்த பிரச்சனைகள்லேருந்து ஏதோ ஒரு லக்கு காரணமா வெளில வந்துட்டான். இவன் வாழ்க்கை ஃபுல்லாவே அந்த அதிர்ஷ்டம் தான் அவன காப்பாத்திக்கிட்டு, கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. இப்போ நல்லபடியா அவன் வாழ்க்கை போய்க்கிட்டுருக்கு. இப்போ எப்படின்னா, தினமும் ஆஃபீஸ் போவான். ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சாயந்தரம் ஆனா பாருக்கு போயிடுவான். பாருக்கு போயிட்டு எப்பவும் போல தண்ணி அடிச்சுக்கிட்டு, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கிறது. இதுதான் அவன் வாழ்க்கையில அப்படியே போய்க்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த பார்ல அவனுடைய பர்ஸ அங்கேயே வச்சுட்டு வெளில வந்துட்டான். ஐயய்யோ! பர்ஸ மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்க போறான். அந்த டைம்ல அங்க ஒரு பொண்ணு வந்து, "இது உங்களோட பர்ஸா பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடுக்குறாங்க. உடனே அவங்க 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அடுத்து 1 வருஷத்துல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே நல்ல கணவன் மனைவியா அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தையுமே பொறக்குது. எல்லாமே நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு அவங்க அப்பா வந்து கால் பண்றாரு. எப்பவுமே அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாருமே பேசுவாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு அன்டைம்ல கால் பண்ணியிருக்காரு. அந்த அன்டைம்ல கால் வந்த உடனே இவன் ஒரு மாரி பதட்டமாயிட்டான். என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டே அந்த ஃபோன் எடுத்து பேசுறான்.
பேசுனா அந்த பையனோட அப்பா சொல்கிறாரு, உங்கள் பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களா, கடைசியாக உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. உடனே வேக வேகமாக கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அந்த நைட்டில் வேக வேகமாக கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். எங்கே இவனை பார்க்காமலே அவங்க இறந்துருவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்தில் வேக வேகமாக போய்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரீச் ஆகிட்டான். இப்போ பயந்துக்கிட்டே அந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்குள்ளே போகிறான். பார்த்தா அவங்க பாட்டி வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. இவனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாட்டியை பார்த்தியும் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பாட்டி, என்னப்பா எப்படி இருக்க, வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், பாட்டி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த 2 பைகள் இருக்குது, அந்த பைகளில் அதில் நாம் எப்படி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நிரப்பிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை தான் நான் பண்ணிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். கேட்ட உடனே பாட்டிக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் அதை ஞாபகம் வச்சுருக்கியாப்பா, அதை நான் சொல்லி ரொம்ப வருடங்கள் ஆகுது, இன்னும் அதை ஞாபகம் வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பையன் சொல்கிறான், பாட்டி நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சிச்சு. நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய தவறுகள் செய்வோம். அந்த தவறுகள்லேருந்து ஒரு சில டைம் நம்ம வெளியில் வந்துடுவோம். ஆனால் அந்த தவறுகளை நம்ம திரும்ப செய்யக்கூடாது. அதில் மட்டும் நான் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தேன். இப்போ என்னென்னா, நான் ஒரு டைரி வச்சுருக்கேன். அந்த டைரி எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து நான் செஞ்ச தப்புகள் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்கேன். அந்த ஒவ்வொரு தப்புகள் இருந்துமே எதனால் நான் வெளியில் வந்தேன், எதனால் அந்த தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பை வந்து எம்டியாக இருக்கும், அந்த எம்டியான பையில் வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் வந்து இந்த நோட்டில் எழுதிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். இதனால் என்னாச்சுன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்ச தப்புகள் எல்லாமே என்னுடைய அந்த பையில் வந்து அடங்கியிருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால என்ன ஆகுதுன்னா, இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தப்புகளுமே செய்யாமல் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத நல்லபடியாக கற்றுக்கிட்டேன். இப்போ அதனால் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இப்போ இந்த பையன் பார்த்து அடுத்து ஒரு 2 மணி நேரங்கள்ல அவங்க பாட்டி இறந்துடுறாங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த பையனுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு லக்கு தான். இப்போ இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. இப்போது கதையோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சிலர் மட்டும் ரொம்ப லக்கியாக இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் எல்லாமே சுமூகமாக போகும் அப்படின்ட்டு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, எல்லா மனிதர்களுக்குமே இந்த லக்குங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது லக்குன்னு சொல்லலாம், இல்லை வேறு ஏதாவது வார்த்தைகளை கூட நீங்கள் போட்டு சொல்லலாம். ஆனால் எல்லாமே நீங்கள் கேதர் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸில் தான் இருக்குது. ஒவ்வொரு தப்புகள் செய்யும் போதுமே அதுலேருந்து நீங்கள் கற்றுக்குங்க. கற்றுக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு மாறுதல்களை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையை நல்ல செம்மைப்படுத்தும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் இந்த லக்குங்கிறது எப்போ வேணாலும் காணாமல் போயிடலாம். ஆனால் நீங்கள் கேதர் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எப்போவுமே உங்கள் கூட இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எந்த தவறுகளையுமே செய்யாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.